ஹாய் கேஸ். இப்ப பார்க்க போற கதை வந்து நம்ம சுதீப் கிஷன் சார் நடிச்ச மேக்ஸ். மேக்ஸ பொறுத்தவரை வந்து எனக்கு ஒன் லைன்ல சிம்பிளா சொல்லிட்டு போனோம்னா, எல்லாருமே கைதி படம் மாரி, கைதி படம் மாரின்னாங்க. தயவு செஞ்சு கைதி படம் திரும்பி போய் பாருங்கடா. அது நல்லா இருக்கும்டா. இது அந்த அளவுக்குலாம் இல்லடா. எல்லாரும் நல்லா இருக்குன்னு தானடா சொன்னேன். அப்படிலாம் இல்ல. ஒருத்தனுக்குலாம் ஹெச்ஆர் போடுவாய்ங்க. அவன் கிர்ருன்னு ஆடிக்கிட்டு இருப்பான் லைட்டா. ஒரு மாரி இருக்கும் அந்த சீன்லாம். கதைக்குள்ள போயிரும். கதைய பொறுத்தவரை சுதீப் கிஷன் வந்து பல 100 சஸ்பென்ஷன் தாண்டி இந்த ஊருக்கு வர ஒரு புது இன்ஸ்பெக்டர். சரிங்களா? ஸோ, அப்போ வந்து அந்த அந்த ஒரு ஸ்டேஷன். அது வந்து ஊருக்கு வெளிய இருக்க ஒரு ஸ்டேஷன். போலீஸ்லாம் அந்த ரோந்து போகாத ராத்திரிலாம் கிடையாது. அது ரோந்து போற ராத்திரி தான் போலீஸ் பூரா கரப்ட்டா இருப்பாய்ங்க. ஸோ, இந்த ஸ்டேஷன்ல ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் யாருன்னா நம்ம அமிதாப் பாமா, அப்புறம் இன்னும் ஒரு 3, 4 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அவர் மட்டும் தான் தமிழ்னு நெனைக்கிறேன். ஆமா மீதி பூரா யாருமே தமிழ் கிடையாது. அவர் தமிழு. வரலட்சுமி சரத்குமாரும் இருப்பாங்க. ஸோ, இப்படி இருக்கப்போ வந்து ஒரு 2 அமைச்சரோட பசங்க குடிச்சிட்டு வந்துட்டு நெறைய சண்டை போட்டுட்டு வந்து இப்ப ஒண்ணு நேரா வந்து பேரிகேட்ல விட்டுருவாய்ங்க. நம்மாள் இதான் சார் பேரிகேட்ல விட்டது இல்லாம ஒரு லேடீஸ் சட்டைய பிடிச்சு பிச்சுருவாய்ங்க. மானபங்க படுத்திட்டியான்னு சொல்லிட்டு ரெடி இந்த எம்எல்ஏ பசங்க தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டு வீட்டுக்கு போயிருவான். அது போஸ்டிங்கே நாளைக்கு காலையில தான். ஆனா தலைவன் நைட்டே இப்போ டூட்டி சேர்ந்த மாரி சிங்கம் சூர்யா சார் மாரி எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு என்ன வீட்டுக்கு போயிருவாப்ல. உள்ள இருந்த நம்ம அமிதாப் மாமா வெளிய போறேன்னு சொல்லிட்டு வெளிய கிளம்பி போயிருவாரு. ஸ்டேஷன கூட்டிட்டு வந்து பார்த்தா 2 பேரும் வெப்பன் ரூம்ல செத்து கிடப்பாய்ங்க. எப்படி செத்தாங்கன்னு தெரியாது. ஆனா இவைகள தேடி வர கேங்கு. டெட் பாடி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா மொதல்ல எல்லாரையும் கொன்றுவாய்ங்க. ஸோ இதையும் மறைக்கணும், அதையும் மறைக்கணும். இதுக்குள்ள என்னலாம் ட்ராமா நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து மீதி இருக்க கதை. செம்ம சூப்பரா தான் போகும். நல்லா தான் போகும். மூளைய மட்டும் கழட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம என்ஜாய்மென்ட்டா இருக்கும். சூப்பர் ஃபன்னா போகும். நல்லா தான் இருக்கும். அதாவது கைதி படம் நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சரிங்களா? கைதி வந்து கிளாஸு. அதாவது உங்க மூளைக்கு தீனி போடுறது. நீங்க என்ன நெனச்சாலும் படத்த கெஸ்ஸே பண்ண முடியாது. ஆனா இது ஈஸியா நீங்க கெஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த குழந்தை காணாம வரும்போது இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க முதற்கொண்டு நம்ம நீட்டா கெஸ் பண்ணலாம். ஆனா நான் தப்பா கெஸ் பண்ண விஷயம் என்னன்னா, இவன் சுதீப் கிஷன் தான் கொன்றுட்டான்னு நெனச்சேன். ஆனா அவன் கொல்லல. கொன்னது அமிதாப் மாமா. ஓகே கதைக்குள்ள போயிரும். இதான் கதை. நல்லா தான் இருந்துச்சு. இதே மாரி நல்ல வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் பாய்.